ஸ்டோரி கார்னிவல்ஸ் சேனலை பார்த்துட்ருக்க உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். நான் சுரேஷ். தொடர் கதை பகுதியாக நம்ம ஆரம்பிக்க போகிற கதை சாக்லேட். வாங்க முதல் பகுதிக்கு போகலாம். மகேஷ் தனது அலுவலகத்தை விட்டு வெளியே வரும்பொழுதே தனது முழுக்கை சட்டையின் பொத்தானை விடுவித்து தனது முழங்கைகளுக்கு இழுத்து விட்டவாறே வந்தான். அவனது முகம் கோபத்தில் சிவந்து கிடந்தது. சூரியன் மறைந்து இரவு தனது கடமையில் கரை சேர காத்திருந்தது. மகேஷ் தனது இருசக்கர வாகனம் இருக்கும் இடத்திற்கு வந்து அதன் மீது ஏறி அமர்ந்தான். தலைக்கவசத்தை கையில் எடுத்த வேலை அலைபேசி அதன் இருப்பை உறுதி செய்தது. அழைப்பில் அவனது நண்பன் சஞ்சய். கோபத்தில் இருந்த மகேஷிற்கு இந்த அழைப்பு சலிப்பை ஏற்படுத்த அழைப்பை துண்டித்துவிட்டு தலைக்கவசத்தை தூசி தட்டி தலையில் அமர்த்த எத்தனித்த போது மீண்டும் அழைப்பில் சஞ்சய். சலிப்போடு அழைப்பில் இணைந்தவன், மகேஷ், என்னடா உன் பிரச்சனை? சலிப்பு மாறாமல் கேட்டான். மகி, நம்ம பிளான் பண்ணபடி மூவிக்கு டிக்கெட் நான் எடுத்துட்டேன். பசங்களை 9:30க்கு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வர்றது உன் பொறுப்பு. சாப்பிட்டுட்டு தேட்டர் போயிடலாம். மகிழ்ச்சியின் ஆரவாரத்தோடு பேசினான் அவனது நண்பன் சஞ்சய். நான் எங்கேயும் வரலடா, வேணும்னா நீங்கள் போயிட்டு வாங்க, எரிச்சலோடு பேசினான் மகேஷ். மகி, என்னடா ஆச்சு? உன் பிளான் தானடா இது. இப்போ நாங்கள் ஏதோ கட்டாயப்படுத்துகிற மாதிரி பேசுகிற, நினைவுபடுத்தினான் எதிர்முனையில் சஞ்சய். பிளான் பண்ணால் அப்படியே டைமுக்கு வரணுமா? டேய், நீங்கள் போகிறதுனா போங்க, என்ன விடுங்க, சற்று கோபத்துடன் பேசினான் மகேஷ். மகி, என்னடா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற, என்ன உன் பிரச்சனை என்ற சஞ்சயிடம் பதிலேதும் சொல்லாமல் தொடர்பை துண்டித்தான் மகேஷ். எதிர்முனையில் சஞ்சய் சற்றே குழம்பி போனான். ஒரு கணம் யோசித்தவன் நண்பன் ரிஷியை அலைபேசியில் தொடர்பு கொண்டு நடந்ததை விவரித்தான். சஞ்சய், நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஆஃபீஸில் ஏதோ அவனுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். சஞ்சய்க்கு ஆறுதலாக பேசினான் ரிஷி. அவன் சொன்னது சஞ்சய்க்கு சற்று ஆறுதலாகவே இருந்தது. மகேஷும் ரிஷியும் சிறு வயதிலிருந்து நண்பர்கள். ரிஷி மகேஷை பற்றி நன்கு புரிந்து வைத்திருந்தான். சிறிது நேரத்தில் சஞ்சயும் ரிஷியும் கடற்கரைக்கு வந்தடைந்தனர். சிறுவர்கள் கடலையே அள்ளி பருகுவது போல விளையாடி கொண்டிருக்க, பெரியவர்கள் கடலின் துள்ளலையும் சிறுவர்களின் குறும்பையும் ரசித்து கொண்டிருக்க, சஞ்சய் மற்றும் ரிஷியின் கண்கள் மகேஷை தேடியது. கூட்டமில்லாத இடத்தில் மங்கலான வெளிச்சத்தில் மகேஷ் அமர்ந்திருப்பது இருவருக்கும் தெரிந்தது. நிம்மதியுடன் நடையை வேகப்படுத்தினர். பக்கத்தில் வர வர மகேஷ் கையில் பாட்டில் இருப்பது தெரிந்தது. மகேஷ் குடித்து கொண்டிருந்தான். இருவரும் மகேஷிற்கு அருகில் வந்து நின்றனர். மகேஷ் மெதுவாக தலையை தூக்கி பார்த்தான். வாங்கடா, மூவிக்கு போகல என்று குளறி குளறி கேட்டான். கையில் வைத்திருக்கும் பாட்டிலுக்கு முன்பே ஒரு பாட்டிலை குடித்து முடித்திருக்க வேண்டும். மகேஷிற்கு அந்த அளவிற்கு போதை தலைக்கேறி இருந்தது. என்னடா இது? சற்று எரிச்சலோடு கேட்டான் ரிஷி. மகேஷ் பதில் ஏதும் பேசாமல் பாட்டிலை கீழே வைத்துவிட்டு தட்டு தடுமாறி கடற்கரை மணலை சிறுவர்கள் போல குவியலாக குவித்து கொண்டிருந்தான். பொறுமை இழந்த சஞ்சய், டேய் மகேஷ், ரிஷி கேட்குறான், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சஞ்சய்க்கும் அவன் செய்கை எரிச்சலை வரவழைத்தது. மெதுவாக நிமிர்ந்து பார்த்த மகேஷ் தான் குவித்து வைத்திருந்த மணல் குவியலை காண்பித்து, இது யாருன்னு தெரியுமா என்று குளறினான். டேய், என்னடா இப்படி குடிச்சிட்டு உளர்ற என்றான் ரிஷி. நான் உளரல, அந்த மணல் குவியலை காண்பித்து, இவன்தான் மை ப்ராஜெக்ட் மேனேஜர் கோபால் என்றான் மகேஷ். உன் ப்ராஜெக்ட் மேனேஜர் வசந்தன் தானே, ஏன் எதுவும் திட்டினாரா என்று கேட்டான் ரிஷி. மகேஷ் முதலில் ஆம் என்பது போல தலையாட்டிவிட்டு பின்பு இல்லை என்பது போல தலையாட்டினான். இல்லை, திட்டலை. மெல்ல நிறுத்தி கண்கள் பெரிதாக வார்த்தையை அழுத்தி, திட்டலை, அவமானப்படுத்திட்டான். நான் ப்ராஜெக்டை முடிக்கலைன்னா என்னை தனியாக கூப்பிட்டு கேட்காம டீமில் எல்லாத்தையும் கூப்பிட்டு, நம்ம டீமில் கோபால்னு ஒருத்தன் ஒரு வாரம் முடிக்க வேண்டிய பெயிண்டிங்கை 6 மாதமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கோபால் வேறு யாரும் இல்லை, நம்ம மகேஷ் தான் என்று சொல்லி என்னை கேவலப்படுத்திட்டான்டா. நான் கோபாலா? நீதாண்டா கோபாலு.
நீந்தாண்டா கோபாலு என்று சொல்லிக்கொண்டே கீழே வைத்திருந்த பாட்டிலை எடுத்து வேகமாக ஓங்கி ஒரே அடியாக அந்த மணல் குவியலை அடித்தான். உள்ளே புதைத்து வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்கள் உடைந்து சிதறியது. மகேஷின் ஆவேசமான இந்த செயலை பார்த்து மிரண்டு போய் நின்றிருந்தனர் சஞ்சயும் ரிஷியும். தனது ப்ராஜெக்ட் மேனேஜரையே அடித்த திருப்தியில் மூச்சு வாங்கி கொண்டிருந்தான் மகேஷ். இருள் தனது ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்திருந்தது. கடற்கரையில் ஆங்காங்கே போடப்பட்டிருந்த விளக்கின் வெளிச்சம் பட்டு அலைகள் மின்னிக் கொண்டிருந்தன. தூரத்தில் கடலின் நிலவின் பிம்பம் கடல் அரசிக்கு மகுடம் சூட்டியது போல காட்சியளித்து கொண்டிருந்தது. ஆனால் இதையெல்லாம் ரசிக்கும் மனநிலையில் ரிஷியும் சஞ்சயும் இல்லை. ஒரு வழியாக ரிஷியும் சஞ்சயும் மகேஷை ஆசுவாசப்படுத்தி கால் டாக்ஸி ஒன்றில் ஏற்றியிருந்தனர். கார் முன்னோக்கி செல்ல ரிஷியின் நினைவுகள் பின்னோக்கி சென்று கொண்டிருந்தது. 12 வயது சிறுவர்களாக தரைவானத்தில் மகேஷும் அவனது தங்கை சுஜியும் ஒரு மிதிவண்டியிலும் ரிஷி ஒரு மிதிவண்டியிலும் பட்டாம்பூச்சிகளாய் சிறகடித்த வசந்த காலம் அது. பள்ளி என்னும் மலரில் ஒன்றாக தேனெடுத்த இனிய நாட்கள். பழனி என்னும் தமிழாசான் பஞ்சாமிர்தமாக தமிழை ஊட்டிய பாடவேளை. சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த திருக்குறளை சற்றென்று நிறுத்தினார் ஆசிரியர். அனைவரின் காதுகளிலும் டொக் டொக் சத்தம். சற்று நேரத்தில் அதுவும் நின்றது. அனைவருக்கும் புரிந்தது, ஆசிரியர் நடத்தும் பொழுது யாரோ ஒரு மாணவன் தாளம் தட்டியிருக்கிறான். அதை கண்டுபிடிக்கவே ஆசிரியர் நடத்தி கொண்டிருந்த பாடத்தை நிறுத்தியிருக்கிறார். அனைவரும் ஒரு முறை ஒருவரின் கைகளை ஒருவர் பார்த்து கொண்டனர். யாராலும் தாளம் போட்டவரை கண்டறிய முடியவில்லை, ரிஷியை தவிர. ஏனென்றால் தாளம் போட்டது ரிஷிதான். ரிஷி நல்ல மாணவன் என்பதால் எவருக்கும் சந்தேகம் வரவில்லை. அமைதியாக, அதே நேரம் பாடவேளை பாதிக்கப்பட்டு விட்டதே என்ற கோபத்தில் இருந்த ஆசிரியர் மிரட்டும் தோரணையில் கேட்டார், யார் தாளம் போட்டது? நீங்களா சொல்லிட்டீங்கன்னா நல்லது. நான் கண்டுபிடிச்சா தண்டனை வேறு மாதிரி இருக்கும். ரிஷி வேண்டுமென்றே தாளம் போடவில்லை. பாடம் கவனித்து கொண்டே ஏதோ நினைவில் தவறுதலாக தாளம் போட்டு விட்டான். ஆனால் இதனை ஆசிரியர் ஏற்றுக்கொள்வாரா என்பது சந்தேகமே. என்பதால் ரிஷிக்கு இதனை ஒத்துக்கொள்ள பயமாக இருந்தது. பொறுமை காத்த ஆசிரியர், இவ்வளோ சொல்லியும் ஒத்துக்க மாட்டீங்கல்ல? எல்லாரும் வகுப்பறைக்கு வெளியே போய் முட்டி போடுங்க, தலைமை ஆசிரியரை கூட்டிட்டு வர்றேன் என்றார். திடீரென்று எழுந்த சண்முகம், ஐயா, தாளம் போட்டது யாருன்னு எனக்கு தெரியும் என்றார். அவன் யாரென்று சொல்ல எத்தனித்த போது ரிஷிக்கு பின் இருக்கையில் அமர்ந்திருந்த மகேஷ் எழுந்தான். நான் தான் ஐயா தாளம் போட்டேன், மன்னிச்சிருங்க என்றான். ரிஷியும் சண்முகமும் அதிர்ச்சியுடன் மகேஷை பார்த்தனர். சண்முகத்திற்கு ரிஷிதான் என்று தெரிந்திருந்தது. இல்லை ஐயா, மகேஷ் பொய் சொல்கிறான், தாளம் போட்டது ரிஷிதான் என்றான் அவன். அதற்கு மகேஷ், இல்லை ஐயா, தாளம் போட்டது நான் தான், சண்முகம் தெரியாமல் சொல்கிறான் என்றான். டேய் சண்முகம், ரிஷி நல்ல பையன், அவன் செய்ய மாட்டான். இவனும் நல்லவன்தான், ஏதோ தெரியாமல் செஞ்சிருப்பான். நீ தேவையில்லாமல் குழப்பாத, உக்கார் என்றார் ஆசிரியர். ரிஷி செய்வதறியாது அமர்ந்திருந்தான். கூடவே மகேஷ் ஏன் இந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டான் என்பது ரிஷிக்கு புரியவே இல்லை. மேலும் தொடர்ந்த ஆசிரியர், உண்மையை நீ ஒத்துக்கிட்டதுனால உனக்கு கொஞ்சம் குறைவான தண்டனை, முன்னாடி வந்து 50 தோப்புக்கரணம் போடு என்றார் ஆசிரியர். மகேஷும் அனைவரின் முன்பாக வந்து 50 தோப்புக்கரணம் போட்டான். வகுப்பறை முழுவதும் மகேஷை குற்றவாளியாக பார்த்தது. ரிஷிக்கு மகேஷை பார்க்கவே அழுகையாக இருந்தது. உணவு இடைவேளை எப்பொழுது வரும் என்றிருந்த ரிஷிக்கு உணவு இடைவேளை வந்ததும் ஓடிச் சென்று மகேஷை அணைத்து கொண்டான் ரிஷி. ஏண்டா இப்படி பண்ண என்றான் ரிஷி. டேய், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஒரு அவமானம் வந்துட்டா அதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்ப. அது மட்டும் இல்லாமல் நீ முதல் ரேங்க் வாங்குகிற பையன்னு உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். அதை கெடுக்க வேணான்னு தான் நான் தாளம் போட்டதா சொல்லிட்டேன். இப்போ என்னை பற்றியா, எது நடந்தாலும் ஜாலியாக இருக்கேன். நீ இந்நேரம் சாப்பிடக்கூட வராமல் அழுது வடிஞ்சிட்ருப்ப என்றான் சிரித்து கொண்டே. நீந்தாண்டா என் ஃபெஸ்ட் ஃப்ரெண்ட், நானும் இனிமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்டா என்றான் ரிஷி. சார், நீங்கள் சொன்ன அட்ரஸ் இதுதானா? காரை நிறுத்தியபடி கேட்டார் டிரைவர். ஆமாம், இதுதான். நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் வர்றோம் என்று சஞ்சய் சொல்லியபடி கார் கதவை திறந்துவிட ரிஷி
மகேஷை மெதுவாக காரை விட்டு கீழே இறக்கினான். மகேஷின் வீட்டிற்கு கூட்டிச் சென்றான். கதவிற்கு முன் நின்றவன் தனது அலைபேசியில் ஒரு எண்ணை அழைத்தான். ஐஸ்வர்யா, நாங்கள் கேட் முன்னாடி நிற்கிறோம் என்றான் ரிஷி. மறுமுனையில் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. சற்று நேரத்தில் கதவு திறக்க மகேஷின் மனைவி ஐஸ்வர்யா நின்றிருந்தாள். சத்தமில்லாமல் வீட்டிற்குள் நுழைந்தனர். அம்மாவும் சுஜியும் என்றான் ரிஷி மெதுவாக. அம்மா டேப்லெட் போட்டுட்டு தூங்கிட்டாங்க. சுஜி ரூமில் படிச்சுட்டு இருந்தா, தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் என்றாள் ஐஸ்வர்யா. ரிஷி மகேஷை கட்டலில் படுக்க வைத்தவன் ஒரு முறை மகேஷின் முகத்தை பார்த்தான். அன்று நண்பனுக்காக அவமானத்தை ஜாலியாக ஏற்றவன் இன்று தனக்கு ஒரு அவமானத்தை தாங்க முடியாமல் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டானே, எவ்வளவு பெரிய மாற்றம் என்று எண்ணியபடி வெளியே வந்தான். என்னாச்சு ரிஷி என்று கேட்டாள் ஐஸ்வர்யா. எனக்கும் சரியா தெரியல ஐஸ்வர்யா, ஆபீஸில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் என்றான். மகேஷ் குடித்துவிட்டு வந்ததை எண்ணி சற்று கோபத்துடன் ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தாள் ஐஸ்வர்யா. சரி, நாளைக்கு பேசிக்கலாம் என்று அதை கலைத்தான் ரிஷி. அம்மாக்கும் சுஜிக்கும் சொல்ல வேண்டாம் என்றான் கெஞ்சும் குரலில். அதெல்லாம் அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, நாளைக்கு என்ன நான் நினைவிருக்கா என்றாள் ஐஸ்வர்யா. ரிஷியும் சஞ்சயும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். உங்கள் அருமை நண்பர் பிறந்த நாள் என்றாள் ஐஸ்வர்யா. வாவ், உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா என்றான் சஞ்சய். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, அத்தை தான் சொன்னாங்க. நாளைக்கு உங்கள் 2 பேரையும் காலையில் பிள்ளையார் கோயிலுக்கு வர சொல்லி சொல்ல சொன்னாங்க. உங்களுக்கு கால் பண்ணேன், எடுக்கலை என்றாள் ஐஸ்வர்யா. ஃபோன் சைலண்ட் மோடில் இருக்குது, அதான் கவனிக்கலை. சாரி, கார் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நாங்கள் கிளம்புறோம் என்றான் ரிஷி. சரி சரி, நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் சுஜியை ஏன் காலேஜிலிருந்து நீங்கள் பிக்கப் பண்ணலை? உங்களை நம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போக விட்டுட்டாலாம். நீங்கள் வேலை இருக்குன்னு லேட்டாக சொன்னீங்களாம். பஸ்ஸில் வந்துட்டு ரொம்ப கோபமாக இருந்தா என்றாள் ஐஸ்வர்யா. எதிர்பாராத வேலை, அவள் பாவம்தான். பஸ் கூட்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் நாளைக்கு பேசிக்கிறேன். அப்போ நாங்கள் கிளம்புறோம் என்றான் ரிஷி. இருவரும் ஐஸ்வர்யாவிடம் விடை பெற்று காரில் ஏறினர்.